இந்த பூமியிலே வேற கிரகத்துல இருக்கிற மாதிரி ஒரு இடம் உண்மையிலே இருக்குன்னா நம்புவீங்களா? மரங்கள் குடை மாதிரி இருக்கும், ரத்தம் மாதிரி சாறு வரும். அங்க இருக்கிற உயிரினங்கள் இந்த உலகத்துல வேற எங்குமே கிடையாது. அந்த அதிசயமான இடம்தான் சோகோத்ரா தீவு. சோகோத்ரா தீவு ஏமன் நாட்டுக்கு சொந்தமானது. இந்திய பெருங்கடலும் அரபிக்கடலும் சந்திக்கும் இடத்துக்கு அருகில இந்த தீவு இருக்கு. மெயின்லேண்ட்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கிறதுனால இங்க இயற்கை இன்னும் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த தீவுல இருக்கிற மரங்களும் செடிகளும் ரொம்பவே வித்தியாசமானவை. இந்த தீவுல இருக்கிற மொத்த செடிகள்ல 37% இந்த தீவுக்கே மட்டும் சொந்தம். அதாவது இந்த பூமியில வேற எங்குமே இந்த செடிகளை பார்க்க முடியாது. இதுல ரொம்ப பிரபலமானது டிராகன் பிளட் ட்ரீ. இந்த மரம் குடை மாதிரி வடிவத்துல இருக்கும். இந்த மரத்துக்கு காயம் பட்டா சிவப்பு நிற சாறு வெளியே வரும். அதனாலதான் இதுக்கு டிராகன் ரத்த மரம்னு பேரு வந்தது. பழங்காலத்துல இந்த சாறு மருந்துக்காகவும் வண்ணம் செய்யவும் பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்னொரு ஆச்சரியமான மரம் பாட்டில் ட்ரீ. இந்த மரம் தண்ணீரை தன் உடம்புக்குள்ளேயே சேமிச்சு வைக்கும். ஏன்னா சோகோத்ரா தீவு ரொம்ப உலர்ந்த பகுதி, மழை ரொம்ப குறைவு. இந்த தீவுல இருக்கிற உயிரினங்களும் சாதாரணமானவை இல்ல. இங்க இருக்கிற பாம்புகள், பல்லிகள், பறவைகள் இதுல 90% இந்த தீவுல மட்டுமே வாழ்றவை. அதனாலதான் இவைகளை எண்டமிக் ஸ்பீஷீஸ்னு சொல்றாங்க. இந்த தீவுல மக்கள் தொகை ரொம்ப குறைவு. பெரிய நகரங்களும் இல்லை, தொழிற்சாலைகளும் இல்லை. மக்கள் இன்னும் இயற்கையோட சேர்ந்து பாரம்பரிய வாழ்க்கை முறையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த தீவுல இருக்கிற மரங்களும் நில அமைப்பும் உயிரினங்களும் பார்த்தாலே வேற கிரகத்துல இருக்கிற மாதிரி தோணும். அதனாலதான் சோகோத்ரா தீவுக்கு பூமியில இருக்கிற ஏலியன் தீவுன்னு பேர் வந்தது. இந்த தீவோட இயற்கை முக்கியத்துவத்துக்காக யுனெஸ்கோ இந்த இடத்த உலக பாரம்பரிய இடமா அறிவிச்சிருக்குது. அதனால இந்த தீவை பாதுகாக்க கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த பூமியில மனிதன் இன்னும் முழுசா மாற்றாத ஒரு சில இடங்கள்ல சோகோத்ரா தீவும் ஒன்று. இயற்கை இன்னும் அப்படியே உயிரோட இருக்கிற ஒரு அதிசயமான தீவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க.